நாட்டில் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்று இன்றுடன் ஓராண்டு நிறைவு. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜகவின் 11 ஆண்டுகால ஆட்சியில் பல்வேறு சாதனைகள். தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. தற்போது வரை 6 பதவியிடங்களுக்கு 9 பேர் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நாளை மனுக்கள் பரிசீலனை. தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும். மதுரையில் பாஜக நிர்வாகிகள் இடையே பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நம்பிக்கை. इस तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है. भारतीय जनता पार्टी एआईडीएमके की सरकार बनने जा रही है. அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று கூறுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆனால் தமிழக மக்கள் திமுகவை விரட்டியடிக்க காத்து கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். ये मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते. स्टालिन साहब, आप सही कहते हो. मैं डीएमके को नहीं हरा सकता, मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है. தேர்தல் வாக்குறுதியில் இதுவரை 10% கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அமித் ஷா குற்றச்சாட்டு. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசை வீட்டுக்கு அனுப்பியது போல் திமுக அரசையும் வீழ்த்துவோம் என பேச்சு. अब तक इनके घोषणा पत्र के 60% वादे पूरे नहीं हुए हैं. दिल्ली में केजरीवाल जी को हटाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी. திமுக எம்எல்ஏ கோவிந்தராஜனின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. திமுக ஆட்சி மீதான அமித் ஷா விமர்சனம் தொடர்பான கேள்விக்கு இன்று பதிலளிப்பதாக கூறிவிட்டு சென்றார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆள்வதா என கேட்டுவிட்டு தமிழர்கள் என மதுரையில் வந்து கபட வேடம் தரிக்கிறார் அமித் ஷா. தமிழர்களை திருடர்கள் என்பது போல ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி கொச்சைப்படுத்திவிட்டு மதுரையில் கீதா உபதேசமா என்றும் கேள்வி. அதிமுகவை மிரட்டியே விழுங்கிக் கொண்டிருக்கும் அமித் ஷா திமுக ஆட்சி மீது அவதூறு பொய் முட்டைகளை அவிழ்த்துள்ளதாக RS பாரதி குற்றச்சாட்டு. எப்போது பிரிவார்கள் எப்போது இணைவார்கள் என்கிற குழப்பத்தில் தொண்டர்கள் உள்ளதால் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் திட்டவட்டார். அதிமுக பாமகவை பாஜக கபளீகரம் செய்வதாக RS பாரதி அறிக்கை வெளியிட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி. அவரவர் கூறும் கருத்துக்களை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். மனசில் இருக்கிறத எப்படி போகணும் எப்படி நடக்கணுன்றது அவங்க கூட இருந்தாங்க நல்லா சொல்லுவாங்க, இல்லைன்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டேக் இட் ஈஸி. மகன் அன்புமணி உடனான பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வரும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் நம்பிக்கை. அப்போதுதான் தேர்தலை சந்திக்க முடியும் என்றும் விளக்கம். சரி செய்யப்படும், சரி செய்தால்தான் தேர்தலை சந்திக்க முடியும். சென்னை அடுத்த தாம்பரம் சானட்டோரியத்தில் அரசு விடுதியில் பள்ளி மாணவியை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக புகார். கால் எலும்பு முறிந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அதிர்ச்சி.
பள்ளி மாணவிகள் தங்கியிருந்த அரசு விடுதிக்குள் மர்ம நபர் அத்துமீறி நுழைந்தது எப்படி? விடுதி காவலாளியிடம் போலீசார் தீவிர விசாரணை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் மூதாட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. 8 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு சராசரியாக ஒரு நாளைக்கு 5 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக அன்புமணி பகீர் அறிக்கை. மொத்தத்தில் தமிழ்நாடு வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறி வருவதாகவும் காட்டம். வீட்டில் தனியாக வசித்து வரும் வயதானவர்கள் படுகொலை செய்யப்படுவது பலத்த கேள்விகளை எழுப்புகிறது. இதுபோன்ற குற்றங்கள் தொடராமல் தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு அண்ணாமலை வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இரவு வெளுத்து வாங்கிய மழை. கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் 12 இடங்களிலும் புதுச்சேரியில் ஓரிடத்திலும் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக புதுச்சேரியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஈரோடு மதுரை விமான நிலையத்தில் 103.28 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவு. சென்னை வானகரத்தில் காற்றுடன் பெய்த மழையால் விழுந்த பெரிய பேன். சாலையோரம் நின்றிருந்தவரின் தலையில் விழுந்ததால் பரபரப்பு. பக்ரீத் பண்டிகை மற்றும் வார விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி வாகனங்களில் படையெடுத்த மக்கள். உளுந்தூர்பேட்டை, வாலாஜாபேட்டை உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே விபத்து ஏற்படுத்திவிட்டு காரில் நிற்காமல் சென்ற இளைஞர் கைது. சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு பைக்கில் துரத்தி சென்று பிடித்த காவலரின் பரபரப்பு வீடியோ வெளியீடு. விடுமுறை நாள் என்பதால் வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடலில் குடும்பத்துடன் குளித்து மாதாவை வணங்கினர். இந்திய விமானப்படைக்கு 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் 3 அதிநவீன உளவு விமானங்களை வாங்க மத்திய அரசு முடிவு என தகவல். அடுத்த வாரம் நடக்கும் உயர்மட்ட பாதுகாப்பு அமைச்சக கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு. பெங்களூருவில் பெரும் துயரத்தில் முடிவடைந்த RCB அணிக்கான பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்தது கர்நாடக கிரிக்கெட் சங்கம். அழைப்பின் பெயரிலேயே விழாவுக்கு சென்றதாகவும் மற்றபடி எதுவும் தெரியாது எனவும் கர்நாடக முதலமைச்சர் ಸಿದ್ದರಾಮಯ್ಯ கைவிரிப்பு. ಸೆಕ್ರೆಟರಿ ಮತ್ತು ಟ್ರೆಜರರು ಬಂದು ನನ್ನನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿ ನನಗೆ ಇನ್ವೈಟ್ ಮಾಡಿದ್ರು. ನಾವು ಮಾಡಿರೋ ಫಂಕ್ಷನ್ ಅಲ್ಲ ಅದು, ಅವ್ರು ಮಾಡಿರೋ ಫಂಕ್ಷನ್ನು ನನಗೆ ಇನ್ವೈಟ್ ಮಾಡಿದ್ರು. ಆಮೇಲೆ ಗವರ್ನರು ಕೂಡ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ನಾನು ಹೋಗಿದ್ದೆ ಅಷ್ಟೇ. கும்பமேளாவின் போது மக்கள் இறந்தபோது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ராஜினாமா செய்தாரா? கர்நாடக முதலமைச்சர் ಸಿದ್ದರಾಮಯ್ಯ அடுக்கடுக்காக கேள்வி. ಯಾರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಕ್ರಮ ತಗೊಂಡಿದ್ದೀವಿ, ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಮುಜುಗರ. ಹಾಗಾದ್ರೆ ಇದರಲ್ಲಿ ರಾಜೀನಾಮೆ ಕೊಟ್ರ ಕುಂಭಮೇಳದಲ್ಲಿ ಇದು ಮಾಡಿದವರು
ஊழலை ஒழிக்க 500 ரூபாய் நோட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு கோரிக்கை. அதிகபட்ச மதிப்புடைய நோட்டுகளாக 100 மற்றும் 200 ரூபாய் மட்டுமே இருக்க வேண்டும் என பரிந்துரை. வேலையின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக இளைஞர் காங்கிரசார் போராட்டம். தலைநகர் டெல்லியில் போலீசாரின் தடையை மீறி பேரிகேடுகள் மீது ஏறி நின்று கோஷமிட்டதால் பரபரப்பு. மகாராஷ்டிராவின் பால்கரில் சிவசேனா நிர்வாகியை கடத்தி கொலை செய்த சகோதரர் கைது. போலீஸ் பிடியில் இருந்து தப்பியோடி 5 மாதங்களாக தலைமறைவாக இருந்த நிலையில் மீண்டும் சிக்கினார். ராஜஸ்தானில் மீண்டும் வெடித்த இடஒதுக்கீடு போராட்டம். ரயிலை நிறுத்தி தண்டவாளத்தை பெயர்த்து குஜார் இன மக்கள் ஆவேசம். கர்நாடக மாநிலம் தர்பாத் பகுதியில் கனமழை. பல்வேறு இடங்களிலும் மழைநீர் தேக்கம். கேரளாவில் பல இளம் பெண்களை காதல் வலையில் இழுத்தி மோசடி. பாலியல் இச்சையை தீர்த்த பின் மிரட்டி பணம் பறித்த மாடலிங் நடன இயக்குனர் கைது. TNPL கிரிக்கெட்டில் திண்டுக்கலை எளிதில் வீழ்த்திய திருப்பூர் அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. TNPL கிரிக்கெட்டில் அவுட் கொடுத்த பெண் நடுவரிடம் கெஞ்சிய அஸ்வின் கடுப்பாகி தனது பேட்டால் தொடையை அடித்துக் கொண்டு வெளியேறினார். பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரைக்கான முன்னேற்பாடு பணிகள் முழு வீச்சில் தீவிரம். நடப்பாண்டுக்கான ரத யாத்திரை வரும் 27ஆம் தேதி நடைபெறும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷ வழிபாடு. 5 நந்தி பெருமானுக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம். பிரதோஷத்தையொட்டி சிவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள். நாள் முழுவதும் விரதம் இருந்து பக்தர்கள் வழிபாடு.